மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கே. பாலகிருஷ்ணன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. நாகை, திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் போட்டி. மதிமுக போட்டியிடும் தொகுதியும் இன்று இறுதியாகிறது. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். பாஜகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருந்த நிலையில் திடீர் இணைப்பு. சரத்குமாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி இணைப்பு கூட்டத்திலேயே நிர்வாகிகள் முழக்கம் எழுப்பியதால் பரபரப்பு. தன்னை நம்பியிருந்த மக்களை சுயநலத்துக்காக பாஜகவிடம் அடமானம் வைத்துவிட்டதாக குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை குறித்து பேச குஷ்புவுக்கு அருகதை இல்லை என பெண்கள் காட்டம். குஷ்பு உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பொம்பளையாவே நாங்கள் மதிக்கல. தயவு செஞ்சு சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் லேடி அனைத்து பேரிடமும் நீ மன்னிப்பு கேட்கணும். 9 வயசு பிள்ளைய கற்பழிச்சதே உன் கண்ணுக்கு தெரியலைங்கிற போது மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி பேச உனக்கு என்ன அருகதை இருக்குது? 43 தொகுதிகளுக்கான 2வது கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். அசோக் கெலாட், கமல்நாத்தின் மகன்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. சென்னை, மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை. 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் அளித்தது எஸ்பிஐ. உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து விவரங்களை சமர்ப்பித்தது. சிஏஏவை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு சட்டத்திற்கும் தமிழ்நாடு அரசு இடம் கொடுக்காது என்றும் அறிவிப்பு. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தொடர்ந்த வழக்குகள் விரைவில் விசாரணை. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியதற்கு நாடு முழுவதும் வலுக்கிறது எதிர்ப்பு. சென்னை, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம். போதைப் பொருள் புழக்கத்தை அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தல். குஜராத்தில் 480 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். போர்பந்தர் துறைமுகம் அருகே படகில் வந்த 6 பாகிஸ்தானியர்கள் கைது. ஹரியானா புதிய முதலமைச்சராக நயாப் சைனி பதவியேற்றார். ஆளுநர் பண்டாரு தத்தாத்ரேயா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கார் விபத்தில் சிக்கி மீண்ட ரிஷப் பண்ட் IPL போட்டிகளில் விளையாடுகிறார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 50% உயர்த்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கடந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்ட கடும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமைக்கு இடையே அரசு அலுவலர்கள், ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக நிறைவேற்றுவதில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு ஜூலை 1 முதல் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை அறிவிக்கும் போதெல்லாம் உடனுக்குடன் தமிழ்நாடு அரசும் அதை பின்பற்றி வருகிறது. அந்த வகையில் ஒன்றிய அரசு பணியாளர்களைப் போலவே தமிழ்நாடு அரசின் அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 46%இலிருந்து 50%ஆக உயர்த்தி முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இதனால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள்.
அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஏற்படும் கூடுதல் செலவினம் 2587 கோடி ரூபாய் அரசு ஊழியர்களின் நலன் கருதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு தரப்பு மக்களால் எதிர்க்கப்பட்ட குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அவசர கதியில் ஒன்றிய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். இது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு மட்டுமின்றி இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் மதசார்பற்ற தன்மைக்கும் முற்றிலும் எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மை சமூகத்தினர் மற்றும் முகாம்வாழ் தமிழர்களின் நலனுக்கு எதிரானது CAA என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பியதாகவும், தமிழ்நாட்டைப் போலவே பல்வேறு மாநிலங்களும் CAA-வை எதிர்த்து குரல் கொடுத்து வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திலிருந்து ஒன்றிய அரசு தப்ப மக்களை திசை திருப்பும் நோக்கத்துடன் தேர்தல் அரசியலுக்காக CAA-வை நடைமுறைப்படுத்தியதாக கருத்து கூறியுள்ளார். இந்திய மக்களிடையே பேதங்களை தோற்றுவிக்க வழிவகை செய்யும் இந்த சட்டத்தால் எந்தவித நன்மையோ பயனோ இருக்கப்போவதில்லை என்றும், இந்த சட்டம் முற்றிலும் தேவையற்ற ஒன்று என்பதுடன் ரத்து செய்யப்பட வேண்டியது எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்கும் எந்தவொரு சட்டத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்றும், குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டில் நிறைவேற்ற அரசு எவ்வகையிலும் இடமளிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியதற்கு அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. மதத்தின் பெயரில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகவும் தேர்தல் பத்திர விவரங்கள் விவகாரத்தை திசை திருப்பவும் முயற்சியாகவும் பாஜக இதனை அமல்படுத்தியிருப்பதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்துள்ளன. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். எங்களுடைய கருத்தை அங்கே பதிவு செஞ்சிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத அடிப்படையில் பிரிக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே சமமான நீதி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே எங்களுடைய தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். அதுக்கு எல்லா பொறுப்பு இருக்குது. இந்தி பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதி, தமிழ் பேசும் இந்துக்களுக்கு ஒரு நீதியா? நாங்கள் எல்லாம் இந்துக்கள் தான். எங்களை எதற்கு ஓரவஞ்சனையோடு மோடி வஞ்சிக்க வேண்டும்? ஏன் இலங்கை தமிழர்களை இதில் சேர்க்கவில்லை என்பதற்கு மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது பதில் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்தியாவின் ஒரு பன்முக தன்மை, அந்த பன்முக தன்மையை இன்று சிதைத்திருக்கிறார் மோடி. இல்லை, அவங்களுக்கு இன்றைக்கி என்னென்னா கடைசியாக எல்லா ஆயுதங்களையும் இழந்துட்டாங்க. இனிமேல் எதையும் சொல்லி மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க முடியாது. கடைசி நேரத்தில் ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ ஒன்றும் பெருசாக பலன் அளிக்கலை. ஆகவே இப்போ CAA என்கிற சட்டத்தை பயன்படுத்தி மக்களை மத அடிப்படையில் பிரித்து மோதலை உண்டாக்கி வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எலக்டோரல் பாண்டில் அவங்க முழுக்க அம்மனமாக்கி, நீதிமன்றம் அவங்கள முழுக்க அம்மனமாக்கியிருக்கு. அதுலேருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையை திசை திருப்புறதுக்கும் இதை பயன்படுத்துன்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். மக்களின் கவனத்தை திசை திருப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நேற்று அவசரமாக அமலுக்கு வரும் என்று அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். இது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய செயல், நாட்டில் நிலவுகிற ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற குறுகிய நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு உடனடியாக தடை விதிக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளன. குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக கேரள அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் ஒன்றிய அரசு நேற்று நடைமுறைப்படுத்திய CAA-வுக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த சட்டம் குடியுரிமையை மதத்துடன் இணைத்து மதத்தின் அடிப்படையில் மட்டுமே அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும், இது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 4.5 ஆண்டுகளாக CAA நடைமுறைப்படுத்தப்படாததால் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அதை நடைமுறைப்படுத்துவதை ஒத்திவைக்க வேண்டும் என்று மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார்.
குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் கீழ் குடியுரிமை பெற்ற நபர்களின் குடியுரிமையை நீதிமன்றம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று இறுதியில் கண்டறிந்தால் அது ஒரு முரண்பாடான சூழ்நிலையை உருவாக்கும் என்றும் மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார். CAA மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதால் அது அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பான மதச்சார்பின்மை என்ற கருத்தை வேருடன் அளிப்பதாகவும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஏற்கனவே உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து அந்த தொகுதிகள் எவை என்பதை அடையாளம் காண மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழு அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசியது. இந்த சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு மதுரை, திண்டுக்கல் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அறிவித்தார். கூட்டணியை பொறுத்தவரையில் மகத்தான ஒரு வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இதுக்கு நிகராக பாஜகவோ அதிமுகவோ எதிரில் நிற்பதற்கே வாய்ப்பில்லாத ஒரு தொகுதி. அவங்களுக்கு இப்போ நடக்கிற போட்டியெல்லாம் ஏதாவது டெபாசிட் கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய போட்டி என்பதே இருக்குங்கிறது தான் எங்களுடைய நிர்ணயிப்பு, மதிப்பீடு, பொதுமக்களுடைய இதுவும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த அடிப்படையில் நாங்கள் பரஸ்பர பேச்சுவார்த்தையில் கோயமுத்தூருக்கு பதிலாக திண்டுக்கல், அவங்க திண்டுக்கலுக்கு பதிலாக கோயமுத்தூர், நாங்கள் ஒரு மியூச்சுவலாக ஒருத்தர் பரஸ்பரம் பரிமாறிக்கிட்டோங்கிறதானே தவிர இதில் ஒன்றும் பெரிய இப்படி ஏற்பட்டிருக்கிற ஒப்பந்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பரிபூரண மகிழ்ச்சியோடு தான் இருக்குது. கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒதுக்கப்பட்ட நாகை, திருப்பூர் தொகுதிகளே தற்போதும் ஒதுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் உடனான சந்திப்புக்கு பிறகு அக்கட்சியின் மாநில செயலாளர் ரா. முத்தரசன் இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த கூட்டணி சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு என்ன முறைகளை பின்பற்றியதோ திராவிட முன்னேற்ற கழகம் அதே அணுகுமுறையைத்தான் மிகுந்த தோழமை உணர்வோடு பின்பற்றி கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடன்பாடு மிகுந்த மகிழ்ச்சிகரமான உடன்பாடு, எந்த ஐயப்பாடும் கிடையாது, மகிழ்ச்சிகரமான உடன்பாடு. எங்களது அணி அரசியல் ரீதியாக பலமாக இருக்கிறது, அமைப்பு ரீதியாகவும் பலமாக இருக்கிறது. ஆகவே புதுச்சேரி உள்ளிட்ட 40 வெற்றி பெறுவோம். போன தடவை ஒரு தொகுதியை ஒரு சின்ன இதில் இழந்துட்டோம். இந்த தடவை அதையும் இழக்க மாட்டோம். அதையும் சேர்த்து 40 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 1 தொகுதியும் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய 2 தொகுதிகளும், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுவிட்டன. நாமக்கல் தொகுதியில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி களம் இறங்குகிறது. போதைப்பொருள் புழக்கத்தை அரசு கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. சென்னை ஆரேபுரம் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். போதைப்பொருள் நடமாட்டத்தால் மாணவர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக தெரிவித்த அதிமுகவினர் இதை கட்டுப்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். தமிழகம் போதைப்பொருள் விற்பனையுடைய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாகி சீரழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நான் தெரிவித்திருக்கின்றேன். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து முழக்கங்கள் எழுப்பி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிதம்பரத்தில் அதிமுக எம்எல்ஏ கே.ஏ. பாண்டியன் தலைமையில் அதிமுகவினர் மனித சங்கிலியாக நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். திருவள்ளூர் மத்திய மாவட்ட அதிமுக சார்பில் பூவிருந்தவள்ளி, திருமழிசை, வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பூவிருந்தவள்ளியில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த கோரி முழக்கமிட்டனர்.
கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் ப. மோகன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்றனர். போடி பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் காவல்துறையினர் கஞ்சா கடத்தலை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பினர். மூளை முடுக்கெல்லாம் கஞ்சா கிடைக்குது, விதவிதமாய் போதைப் பொருள் கிடைக்குது, மாறி போச்சு மாறி போச்சு. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த டி. கல்லுப்பட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதாக கூறிவிட்டு அதிமுகவினர் தேசிய நெடுஞ்சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கும்பகோணத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலி அமைக்கப்படும் என்று தெரிவித்த நிலையில் மிக குறைவானவர்களே போராட்டத்தில் பங்கேற்றனர். மேலூரில் கடும் வெயில் காரணமாக பலரும் போராட்டத்தில் பங்கேற்காமல் அருகிலுள்ள கடைகளில் தஞ்சமடைந்ததால் பெயரளவுக்கு மட்டுமே போராட்டம் நடைபெற்றது. திண்டிவனத்தில் அதிமுக நிர்வாகிகள் பிரம்மாண்ட போதை ஊசியை கையில் வைத்து போராடியது கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரியில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து அதிமுகவினர் நடத்திய போராட்டத்தில் 100கணக்கானோர் பங்கேற்றனர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் குறித்து ஒன்றிய நிதித்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே. ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடர்பாக நீதிமன்றம் கால நிர்ணயம் வரையறை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், விஜயகுமார் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கால நிர்ணயம் செய்து கட்டுமான பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக ஒன்றிய அரசு சிறப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கட்டுமான பணிகளுக்கான டெண்டர் ஒதுக்கீடு நிறைவடைந்து விட்டது என்று பதிலளித்தார். மேலும் 2026ஆம் ஆண்டுக்குள் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் விரைவில் முழு விவரங்களை சமர்ப்பிக்க இருப்பதாக கூறிய அவர் இந்த வழக்கில் தொடர்பில்லாதவர்களை மனுதாரர் வாதிகளாக சேர்த்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து இந்த வழக்கில் பிரதமர், முதலமைச்சர் மற்றும் முதன்மை செயலாளர்களை எதிர் மனுதாரராக சேர்த்திருப்பது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பின்னர் மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் குறித்து ஒன்றிய நிதித்துறை செயலாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர், இந்திய மருத்துவக் கழக இயக்குநர், மாநில சுகாதார செயலர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர். பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அறிவித்திருந்த நிலையில் தற்போது கட்சியையே பாஜகவில் இணைத்துள்ளார். நள்ளிரவு தூங்கிக் கொண்டிருந்த போது கட்சியை இணைக்கும் எண்ணம் தோன்றியதாக அவர் கூறியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து விரைவில் தமது நிலைப்பாட்டை அறிவிப்பேன் என கூறிவந்த அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதாக அறிவித்திருந்தார். நேற்றைய தினம் கமலாலயத்தில் பாஜக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினரையும் அவர் சந்தித்து பேசினார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சரத்குமார் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியையே பாஜகவில் இணைப்பதாக அறிவித்தார். ஏற்கனவே நான் சேர வேண்டும், இணைந்து செயல்படும் சொன்னதற்கு நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையில் இப்பொழுது நான் உங்கள் முன் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்துக் கொள்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொல்கின்றேன். பயணம் நிச்சயமாக ஒரு வெற்றி பயணமாகும். பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் நேற்றிரவு தோன்றியதாகவும் அப்போதே மாநில தலைவர் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு தெரிவித்துவிட்டதாகவும் சரத்குமார் கூறினார். நள்ளிரவில் எடுக்கப்பட்ட இந்த முடிவுக்கு மனைவி ராதிகாவும் சம்மதம் தெரிவித்ததாக சரத்குமார் குறிப்பிட்டார். அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சுன்னாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். அது சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம், ஐயோ இந்த நேரத்தில் ஏங்க அதெல்லாம் நாங்களாம் இப்போ வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி 2 மணி அளவிலும் உறங்காமல் காத்துக்கொண்டு மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் அடித்தோன்னே என்னங்கன்னு கேட்ட உடனே இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன், அது சாத்தியமா என்று கேட்டேன். சாத்தியம்தான், நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன். இந்த இயக்கத்தின் சகோதரனை காலையில் சந்தித்து விட்டு
நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள், நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெறுவதாக அறிவித்த 2 நாட்களிலேயே கட்சியையும் பாஜகவோடு சரத்குமார் இணைத்ததால் கட்சி நிர்வாகிகள் பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செய்தியாளர் சந்திப்பின் போதே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த அக்கட்சி நிர்வாகி இளஞ்செழியன் சரத்குமாரை ஒருமையில் திட்டியபடி அங்கிருந்து வெளியேறினார். மனைவி ராதிகாவுடன் அதிமுகவில் அரசியல் பயணத்தை தொடங்கிய சரத்குமார் மனைவியை கட்சியிலிருந்து நீக்கியதால் 2007ஆம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பது பற்றி நள்ளிரவு 2 மணிக்கு சரத்குமார் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் எந்த ஒரு நிபந்தனையுமின்றி அக்கட்சி தங்களது கட்சியுடன் இணைத்துக் கொண்டுள்ளதாக கூறினார். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உண்மையை சொன்னா அப்புறம் நடிப்பேன் நீங்க சொல்லுவீங்க. நேற்று நைட் 2 மணிக்கு சரத்குமார் அண்ணே ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன். நானும் வேறு இடத்துல பயணிச்சிருக்கிறேன், வேறு விஷயத்தை பேசியிருக்கேன். ஆனால் இன்று நான் உறுதியாக ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நைட் 2 மணிக்கு கூப்பிட்டார். இந்த சந்திப்பே இன்னைக்கு காலையில் தான் முடிவு பண்ணவங்கண்ணா. அன்கண்டிஷனலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி எதுவும் சொல்லாமல் சரத்குமார் அவர்கள் முழுவதுமாக நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணிகர்களை வஞ்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடன் நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி இணைத்தது நாடார் சமூக மக்களை இழிவுபடுத்தும் செயல் என்று அந்த சமுதாய தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய நடிகர் சரத்குமார் திடீரென தமது கட்சியையே பாஜகவுடன் இணைத்தது சமத்துவ மக்கள் கட்சி நிர்வாகிகளை மட்டுமல்லாது நாடார் சமூக அமைப்பினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சமத்துவ மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட போது அதன் துணைத் தலைவராக இருந்தவரும் சமத்துவ மக்கள் கழக தலைவருமான எர்ணாவூர் நாராயணன் நடிகர் சரத்குமாருக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு வணிகர்களை வஞ்சித்து வரும் நிலையில் சரத்குமார் தமது சுயநலத்திற்காக நாடார் சமூக மக்களை அடகு வைத்து விட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். இதேபோல் அரசியலில் தம்மை வளர்த்துவிட்ட நாடார் சமூக மக்களை நடிகர் சரத்குமார் இழிவுபடுத்தி விட்டதாக நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் லூர்து ஆடார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியின் ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த தினம் சுயநலத்துக்காக அவர் ஆதரித்துக்காக இந்த தினம் இணைந்திருக்கிறார்கள். உண்மையாக சொல்லுகிறேன், தமிழ்நாடு மக்கள், எங்கள் மக்கள், எங்கள் சமுதாய மக்கள் கூட அவர்களை கண்டிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர் போய் எந்த வெற்றியும் பெற முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த வெற்றியும் பெற முடியாது. இன்றைக்கி எங்கேனா எடுத்து வச்சு கொள்ளுங்கள், அவர்கள் பிஜேபிங்கிற அடித்தளமே தமிழகத்தில் இல்லை. அதனால் சொல்கிறேன், அவர் போய் எதுவுமே சாதிக்க முடியாது. சினிமா மோகம் என்ற ஒரு சூழ்நிலையில், சினிமா நடிகர் என்ற சூழ்நிலையில் தான் இந்த தினம் பாரதிய ஜனதா அவர்கள் பதவி அவர்களுக்கு இணைத்திருக்கிறார்கள். தவிர அவர் பின்னால் எந்த தொண்டரும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது, யாரும் கிடையாது, மக்களும் கிடையாது. அவருடைய சுயநலத்துக்காக சேர்ந்திருக்கார். இது நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தினதுக்கு சமமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு நாடார் மேலே அவர் கூட இருந்தவங்க யாருமே 99% நாடார்கள் தான். அவருக்கு செலவழித்தவங்களும் நாடார்கள் தான். இன்னைக்கு 1% வேணால் அதர் கம்யூனிட்டி, அவருடைய ரசிகர் அந்த மாதிரி இருக்கலாம் மொழிய, முழுக்க அவர் செலவழிச்சது எல்லாமே நாடார்கள் தான் அவருக்காக செலவழித்தாங்க, அவரை கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் இன்னைக்கு செஞ்ச செயல் உண்மையிலேயே நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தினதை தான் நான் பார்க்கேன். அவர் போட்டோம், அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். அவருக்காக இன்னைக்கு 10-15 வருஷமாக கூட இருந்து ஒன்றிய செயலரா, கிளை செயலரா, மாவட்ட செயலரா அந்த பொறுப்புகள் இருந்து தான் சொத்தெல்லாம் இழந்து செலவழிச்சவன் இன்னைக்கு அவங்க எங்க போவாங்க? கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமாரின் செயலுக்கு நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் கூட்டணி பேசச் சென்ற இடத்தில் கட்சியை பாஜகவில் ஐக்கியமாக்கிய சம்பவம் சமூக வலைதளங்களிலும் கேலிக்கு உள்ளாகியிருக்கிறது.
2019ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்திருந்த நடிகர் சரத்குமார் இன்று கட்சியுடன் தமது சமத்துவ மக்கள் கட்சியையே இணைத்துள்ளார். பாஜக குறித்து அவர் பேசிய முரண்பட்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பாஜக நாங்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதை நேற்று கூட சொல்லியிருக்கேன். நேற்று நீங்கள் படித்தீங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே அது சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறேன். ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் 2 வாரங்களில் மட்டும் சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்காமல் தேர்தலுக்காக திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைப்பதாகவும் அரசு விழாக்களை அரசியல் மேடைகளாக பிரதமர் பயன்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி நாள்தோறும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து அடிக்கல் நாட்டி வருகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி துறைமுக வெளிப்புற கட்டுமான பணிகள் உள்ளிட்ட சுமார் 17,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அண்மையில் அடிக்கல் நாட்டினார். பட்ஜெட்டில் எவ்வித நிதியும் ஒதுக்காமல் தேர்தல் நேரத்தில் தொடங்கப்படும் இத்தகைய திட்டங்கள் எல்லாம் காகிதப்பூ போன்றது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு 17,300 கோடி அறிவிச்சிருக்கிறார். இதுக்கெல்லாம் பட்ஜெட்டில் ஒரு வரி கூட நான் பார்க்கலையே. 5,90,000 கோடி ரூபாய் ஒரு வரி கூட கிடையாதே பட்ஜெட்டில். கேளுங்க, வரி இருக்கா? பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு வரி இருக்கும். ஒரு திட்டத்துக்கும் ஒரு வரி இருக்கும். ஒரு வரி கூட நான் பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதனால் இந்த அறிவிப்பெல்லாம் இந்த மல்லிகைப்பூ, காகிதப்பூ மாதிரி தான். இது ஒரு பூ. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பீகாரில் 1,99,000 கோடி ரூபாய், ஜார்க்கண்டில் 35,700 கோடி ரூபாய், மேற்கு வங்கத்தில் 37,400 கோடி ரூபாய், ஒடிசாவில் 19,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் மோடி அண்மையில் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதேபோல தெலுங்கானாவில் 62,800 கோடி ரூபாய், காஷ்மீரில் 6,400 கோடி ரூபாய், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா மாநிலங்களுக்கு 66,000 கோடி ரூபாய், அசாமில் 17,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 34,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும், ஹரியானாவில் பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கும், குஜராத்தில் 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார். ஒட்டுமொத்தமாக கடந்த 2 வாரங்களில் மட்டுமே சுமார் 7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியுள்ளார். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிரதமர் தேர்தல் அறிவிக்கப்படும் நேரத்தில் மட்டும் இத்தனை திட்டங்களை தொடங்கி வைப்பது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த தேர்தல் நேரம் தானே, அடுத்த தடவை வந்தால் பார்த்துக்கலாம் என்கிற முறையில் அப்படியே அள்ளி வீசுறது. இன்னொரு படத்தில் சொல்கிறது மாதிரி, யார்கிட்ட கேட்குற, அண்ணன்ட்ட தானே கேட்குற, எவ்வளோ வேணாலும் கேள்றா அப்படின்னு சொல்கிறது மாதிரி, நான் ஆரம்பித்து வச்சேன் முடியலைன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான ஏற்பாடு தான் இது. இதில் 2 விஷயம் இருக்குது. ஒரு ஊருக்கு போகிறது, சடனாக இதெல்லாம் நான் துவங்கி வைக்கிறேன்னு சொல்லுவதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவது என்பது ஒன்று. 2வது, அவர் எப்போதுமே இப்படி போகும்போது என்ன பண்ணுவார்னா, அதாவது அதை என்ன சொல்கிறது, அரசு செலவில் ஒரு திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளோடும் போயிட்டு
அவங்க கட்சிக்காக பிரச்சாரம் செய்வது, இது ரெண்டையும் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் சூப்பராக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். பிரதமருடைய அந்த செல்ஃபி பாயிண்ட் சொல்லிட்டு ரயில்வே இருக்கின்ற சென்ட்ரல் ஸ்டேஷனில் அந்த மாதிரி பல இடங்களில் வச்சாங்க. இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ்க்கு வந்து 2 விதமான ரேட் அது உருவாக்குறதுக்கு. ஒன்று வந்து 6.25 கோடி ரூபா, இன்னொன்று வந்து 1.5 கோடி ரூபா. அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு கூட அது வரது கிடையாது. 10,000 ரூபா கூட ஆகாத ஒரு விஷயத்துக்கு வந்து இது வந்து கரப்ஷனில் போகின்ற விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த 6 லட்சம் கோடி என்பதும் அந்த மாதிரி ஒரு கரப்ஷனாகத்தான் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு விழாக்களை பிரதமர் மோடி பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பாஜக அரசு கடைசி நேரத்தில் திட்டங்களை தொடங்கி வைத்து வாக்குகளை பெற முயற்சி செய்வதாகவும் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.